ராகினிய ஆதிக்கு கால் பண்ணி என்ன காலேஜ் வந்து கூட்டிட்டு போன்னு சொல்லிருக்கா. ஓ சரி, எமர்ஜென்சியா இருந்ததுல அதான் கூப்பிட்டுருப்பா. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க அதை கோவப்படாம கேட்கணும். நான் ஏன் கோவப்பட போறேன் சொல்லு. இன்னைக்கு காலையில வசு ராகினி கிட்ட நீ அண்ணனுக்கு வைஃபா வரப்போறேன்னு கல்யாணத்தை பத்தி பேசுறப்போ ராகினி முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லைங்க. இந்த கல்யாண பேச்சுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சது. ஒருவேளை அவளுக்கு பிடிக்கலையோ என்னவோ. ஆனா இப்ப அவளே ஆதிக்கு கால் பண்ணி வீட்டுல கொண்டு வந்து விடுன்னு சொல்லிருக்கா. 2 பேருமே ஒன்னா வீட்டுக்கு வராங்க. இப்பவும் வசு அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு கிண்டல் பண்ணி தான் பேசினா. அப்போ ராகினி சிரிச்ச முகத்தோட கேட்டுட்டு இருந்தா. அவளுக்கு நிஜமாவே ஆதியை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கண்டுபிடிக்கவே முடியலங்க. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க. உன்னாலே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றியே. ஆமாங்க, அவ முகம் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்க இந்த கல்யாண விஷயத்துல என்ன நினைக்கிறீங்க? சந்திரகலா வீட்டுக்கு நம்ம வீட்டு பொண்ணை கொடுக்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா நல்ல ஃபீல் இல்லதான். அவங்க கிட்ட சம்மந்தம் வச்சுட்டதுக்கு அப்புறமா தான் சக்கரையில் வைக்கிற எறும்புங்க மாதிரி தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. வசுந்தரா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தது ஒண்ணு மட்டும்தான் அவங்க மூலியமா நடந்த ஒரே நல்ல விஷயம். ஆமாங்க, அவங்க பண்ற விஷயத்தெல்லாம் வசுக்காக மட்டும்தான் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு நம்மள பிடிக்காம தான் தொடர்ந்து தொலை மேல தொல்லையா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப மதுவை பகடக்காய வச்சு அவங்க பண்ண திலங்கடி வேலை வரைக்கும் நமக்கு தான் எல்லாமே தெரியுமே. நம்ம வீட்டு சந்தோஷத்தை அழிக்கிறது மட்டும்தான் அவங்க ரிட்டையர்மெண்ட் பிளானாவே வச்சிருக்காங்க போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வீட்டுக்கு ராகினிய மருமகளை அனுப்புறது சரியா வரும்னு எனக்கு தோணல. எப்போ பார்த்தாலும் அம்மா மட்டம் தட்டணும், அவங்களை எப்படியாவது ஜெயிக்கணுன்றது ஒரே குறிக்கோள் வச்சு தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வீட்டில் திரும்பவும் சம்மந்தம் வச்சுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கும் அதே தாங்க தோணுது. அம்மாவுக்கும் ஓரளவுக்கு அவங்கள பற்றி தெரியும். அவங்களோட பணத்திமிரு, கர்வம் எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் உடனடியாக அவங்களும் முடிவை சொல்லலை. ராகினி படிப்பு முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு தான் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அம்மாவுக்கு இதில் விருப்பம் இருக்கிறதா எனக்கு தோணலை. கரெக்ட் தாங்க, ஆனாலும் முடியாதுன்னு சொல்றது வேற, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றது வேற இல்ல. 50-50 சான்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். மாமா கூட விருப்பம் இல்லாத மாதிரி எல்லாம் பேசல. இதுக்கு நடுவுல ராகினியும் ஆதியும் வேற நல்லா பேசி பழகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்ணிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் பாக்குறப்போ அத்தை மனசுல என்ன ஐடியா ஓடிட்டு இருக்குன்னே தெரியல. வசு கூட இவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கா. சப்போஸ் அப்படி நடந்துட்டா அது சரியா இருக்குமான்னு தாங்க எனக்கு கவலையா இருக்கு. அம்மா அப்பா முடிவு எடுக்காத வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் வேண்டாம். இதில் ராகினி வேற குழப்பத்தில் இருக்கான்னு சொல்கிற. முதல்ல படிப்பு முடிட்டோம், அதுக்கப்புறம் அம்மா என்ன முடிவு எடுக்கிறான்றது பார்ப்போம். அதுவும் சரிதாங்க. சரி, நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பாடு போட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு பசிக்க போகுது. நீ சாப்பிடு. ஏங்க, யாராவது வந்துட போறாங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. சரி, அப்படியே வந்தா என்ன, நீ சாப்பிடு. என்னங்க நீங்க? நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். சாப்பிடுன்னு சொல்றேன்ல மயிலு. இப்போ நீங்க சாப்பிடுங்க. நல்ல கதையா இருக்குது. நான் ஊட்டி விட்டேன்ல. யாரு? ராகினி இருக்காளா? நீங்க? இருங்கக்கா, அபியக்கா என் ஃப்ரெண்டு தான். ஓ, நீ வாமா. காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டா? இல்ல, எதுவும் வேண்டாம். சரி, வாடி. உங்க அப்பா உன்னை மழையில நனையாம பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டார்ல? இல்லடி, நானே கொஞ்ச நேரத்துல நடந்து போயிட்டேன். என் வீடு பக்கத்துல தானே இருக்கு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா நாளைக்கு எக்ஸாம்க்கு படிக்கலாம் நோட்ஸ் தேடினா காணோம். உன்கிட்ட கொடுத்ததை நான் மறந்தே போயிட்டேன்டி. சரி, ஆதி கார்ல வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டாரா? வந்து பேசி டீ குடிச்சிட்டு தான் போனாரு. வசுவா, நீ வேற எனக்கும் அவனுக்கும் விட்டா இப்பவே மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க போல இருக்கு. வீட்லயும் எல்லாரும் அவனை பாராட்டிட்டு இருந்தாங்க. அப்ப ஆதி உன்னை விட உன் ஃபேமிலியை தான் இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு. சரி, நான் ஒன்னு கேக்கட்டுமா? என்ன?
இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆதிக்கும் அர்ஜுனுக்கும் நடக்கிற ரேஸ்ல அர்ஜுன் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப ஆதிய பத்தி நல்லதா சொல்ற. அவர் தான் லீடிங்ல இருக்காரா இல்ல அர்ஜுன் ஓவர்டேக் பண்ணிடுவாரா? நீ வேற இருக்கிற கோவத்துக்கு அர்ஜுனை டிஸ்குவாலிஃபை தான் பண்ணணும். அப்ப ஆதியை தான் ஓகே சொல்ல போறியா? அப்படியெல்லாம் இல்ல. அர்ஜுன் மேல ரொம்ப கோவத்துல இருக்க. டு பி ஹானஸ்ட், அர்ஜுன் தான் என்னை வந்து கூட்டிட்டு போவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா அவருக்கு எனக்காக வரணும்னு தோணவே இல்லைல்ல. நேர்ல வர முடியல, ஆனா கால் மட்டும் பண்ணாரு. கேர் இருக்கிற மாதிரி கேட்டாரு. நல்லா திட்டிட்டு போனை வச்சுட்டேன். அடி பாவி, ஏண்டி திட்டின? பின்ன நான் அவர் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அர்ஜுன் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஆனா ஆதி நான் சொன்ன உடனே என்னை வந்து பிக்கப் பண்ணி வீட்டுல கொண்டு வந்து விட்டான். என்னடி நீ இப்படி பண்ணிட்ட? நம்ம ஜெனரேஷனை சொல்லணும். அழகா ஒரு சன்ரைஸ கூட ரசிச்சு பார்க்க தெரியாது. அத போட்டோ எடுத்துட்டு நாம எடுத்த போட்டோ தான் அந்த சன்ரைஸை விட அழகுன்னு நினைச்சுப்போம். ஒரிஜினலை பாராட்டுறதுக்கு நமக்கு தெரியவே தெரியாது. எதுக்குமே ஃபில்டர் போட்டாதான் அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையா இருக்கிறவங்கள புரிஞ்சிக்கவே மாட்டோம். என்ன சொல்ற? அர்ஜுன் காலேஜுக்கு வந்தாருடி. நிஜமாவா? ஆமா. அவர் ஏன் மறைஞ்சு நின்னாரு தெரியுமா? நீங்க அர்ஜுன் தானே? ஆமாங்க. ராகினி சேஃபா கிளம்பிட்டாங்கல்ல. ஆதி வீட்ல தானே கொண்டு போய் விடுறா. ஆமா. என்னங்க இப்ப வந்து நிக்கிறீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்க வேண்டியதானே? இப்பதான் ஆதி கூட கார்ல போறா. பாத்தங்க, சேஃபா அவங்க போய் சேர்ந்தாலே எனக்கு சந்தோஷம். என்னங்க அவங்கள பார்த்து பாய் சொல்ல தான் வந்தீங்களா? அவ எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணா தெரியுமா நீங்க வருவீங்கன்னு? முதல்ல உங்களுக்கு தாங்க கால் பண்ணா. அன்னைக்கு அவ பர்த்டேக்கு நீங்க செஞ்ச சர்ப்ரைஸ் எல்லாம் சொல்லி எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? அவ மனசுல ஒரு ஸ்டெப் மேல வந்தீங்க. இப்ப லேட்டா வந்து ஒரு ஸ்டெப் கீழே இறங்கிட்டீங்க. உண்மையிலேயே நீங்க ராகினி லவ் பண்றீங்களா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? என்னோட ஒவ்வொரு ஹார்ட் பீட்லயும் ராகினியோட பேர் தான் இருக்கு. இதெல்லாம் நல்லா பேசுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. அவ இப்பதான் ஆதியோட போறா. அவங்க ஆதி கூட போறதாங்க நல்லது. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆக்சுவலா நான் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டேன். என்னது? ஆமாங்க, நான் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆதிக்கு அவங்க கால் பண்ணதா சொன்னாங்க. அவர் வருவாரா மாட்டாரான்னு நான் இங்கிருந்து பார்த்துட்டே தான் இருந்தேன். நல்ல வேளை அவரே பத்திரமா கூட்டிட்டு போயிட்டாரு. ஏங்க உங்களை புரிஞ்சிக்கவே முடியலங்க. உங்களுக்கு கிடைச்ச சான்ஸை ஏங்க மிஸ் பண்ணீங்க? இல்லைங்க, நான் பைக்கில் தான் வந்தேன். அதான் நம்ம ஊர் ரோடை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும்ல. ஒரு முறை மழை பெஞ்சாலே ரோடு பனியார சுடுற கல் மாதிரி குண்டு குழியுமா மாறிடும். பாருங்க, நானே கீழே விழுந்து சேத்துலலாம் புறந்து தான் வரேன். இந்த மழை வேற நிற்காம பெஞ்சிட்டே இருக்குங்க. அவங்கள நான் பைக்கில் கூட்டிகிட்டு போனால் அது அவ்வளோவா சேஃபாக இருக்காதுங்க. அவங்களும் முழுசாக நனைஞ்சிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா நாளைக்கு அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குல்ல, எப்படி எழுதுவாங்க? அவங்க ஏன் கூட வரதை விட சேஃபாக வீட்டுக்கு போகணும். அதாங்க முக்கியம். சரிங்க, நான் கிளம்புறேன். ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்குது. நாளைக்கு கம்பெனியில் புது யூனிட் வேறு லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு போகிற வழியில் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வேறு வாங்கிட்டு போகணும். அதான். ஒர்க் இருந்துமா வந்தீங்க நீங்க? ஆமாங்க, அவங்க சேஃபாக போயிட்டாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு போக தான் வந்தேன். சரி, நான் வரேங்க. அப்புறம் நான் வந்தேன்னு ராகினி கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நான் இவ்வளோ தூரம் வந்து வெயிட் பண்ணுன்னு தெரிஞ்சா அவங்க கஷ்டப்படுவாங்க. சரிங்க, நான் சொல்லலை. சரிங்க. என்ன சொல்ற? அர்ஜுன் எனக்காக வந்தாரா? நிஜமா? ஆமா, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் ஆதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. பாவம், கீழே விழுந்து ரெயின் கோட்லாம் சேரா இருந்தது. ஏ, என்னடி இப்படி சொல்ற? நான் வர அர்ஜுனை நல்லா திட்டி விட்டேன். இங்க பாரு, ஆதி கிட்ட வசதி இருக்கு. அதனால உனக்கு காஸ்ட்லியா கிஃப்ட் பண்றாரு. கார்ல வந்து கூட்டிட்டு போறாரு. அதெல்லாம் ஓகே தான். ஆனா அர்ஜுன் கிட்ட வசதி இல்லைனாலும் உன் மேல உண்மையான லவ் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. எந்த பையனும் தான் லவ் பண்ற பொண்ணை இன்னொரு பையன் வந்து கூட்டிட்டு போறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். ஆனா இவரு நீ பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும்னு நினைச்சிருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு உன் மேல கேர் இருக்கு. உன் லைஃபுக்கு யாரு சரின்னு நீயே யோசிச்சு முடிவிடு. நான் கிளம்புறேன்.
ஹாய் ராகினி. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? ஏன்? இல்ல, நீ என்ன ஹெல்ப்புக்கு கூப்பிட்டது, நான் உன்னை வீட்ல டிராப் பண்ணது, உங்க அம்மா அப்பா எனக்கு தேங்க்ஸ் சொன்னது எல்லாமே ஹாப்பியா இருந்தது. அதுவும் வசு வேற நமக்கு மேரேஜ் ஆன மாதிரியே பேசிட்டு இருந்தாளா? உன்னோட முடிவு தான் இன்னும் தெரியல. ஆனா உங்க வீட்ல எல்லாரும் நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிற ஐடியால தான் இருக்காங்கல்ல ராகினி? ஆ, என்ன சொன்ன? நான் பேசின எதையும் கேட்கலையா? என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? ஆ, இல்ல, ஆ, அர்ஜுனை பத்தி. அவனை பத்தி என்ன யோசிக்கிற? நீ வர சொல்லியும் அவன் வரல, அதனால அவன் மேல கோவத்துல இருக்கியா? இல்ல ஆதி, அர்ஜுன் வந்திருக்காரு. என் ஃப்ரெண்டு இப்பதான் சொன்னான். நாம போனதுக்கு அப்புறம் லேட்டா வந்தானா? இல்ல, முன்னாடியே வந்திருக்காரு. ஆனா பைக்ல தான் வந்தாரு. என்னை கூட்டிட்டு போனா நான் நனைஞ்சிருவேன்னு சொல்லி ரோடு வேற சரியில்லைன்னு நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பாரு, அர்ஜுன் எவ்வளவு ஜென்யூனா யோசிச்சிருக்காரு. ரொம்ப டீசென்ட்ல. சும்மா அவன் ஏதோ கதை விடுறா, அதை நீயும் நம்புறியா? இல்ல இல்ல, என் ஃப்ரெண்டு அவர்கிட்ட பேசியிருக்கா. அவர் ட்ரெஸ் எல்லாம் கூட நனைஞ்சு கீழே விழுந்து சேராகி. பாவம். அப்ப நான் உனக்காக வந்தது, உன்னை வீட்ல டிராப் பண்ணது இதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல, அப்படிதானே? ஐயோ ஆதி, நான் அப்படி சொல்ல வரல. அவருக்கு ஒர்க் வேற இருந்திருக்கு. நாளைக்கு கம்பெனில புது யூனிட் இனாகுரேஷன் இருக்குல்ல, அதுக்காக என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய வேலை இருந்திருக்கு. அது வாங்க கூட என் காலேஜுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போயிருக்காரு. உன்கிட்ட கார் இருக்கு, நீ வந்துட்ட. ஆனா அவர் எனக்காக எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு ரொம்ப பியூரா யோசிச்சிருக்காரு. ரியலி இஸ் எ வெரி நைஸ் பர்சன். வேலையிலயும் சின்சியரா இருக்காரு, எனக்காகவும் யோசிச்சிருக்காரு. சரி ஓகே, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். ஆதி, மாம். ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்ன ப்ராப்ளம்? இல்ல ஒண்ணு இல்ல மாம். ஏய், உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா? உண்மையா சொல்லு. சொல்லு ஆதி. எதுவும் இல்ல மாம். சொல்லுன்னு சொல்றேன். அது வந்து மாம், எனக்கு உங்க 2 பேர்ல யார் மேல ஒரு க்ரஷோ இல்ல லவ்வோ வருதோ அப்ப நான் சொல்றேன். அத இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்க 2 பேரையுமே நான் ஒரே இடத்துல பாக்குறேன். இந்த அந்த பையனை பத்தி இவ்வளவு நாளா ஏன் என்கிட்ட சொல்லல? மாம், நானே அவனை டீல் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் மாம். ஆனா அவன் ராகினி மனசுல இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். சொன்ன மாதிரி என்கிட்ட பண்ண சேலஞ்சில அவன் ஜெயிச்சிருவானோன்னு பயமா இருக்கு. அவங்க கம்பெனில மாச சம்பளம் வாங்குறவன் அவன். அவனையும் என்னையும் ஒரே இடத்துல வச்சு கம்பேர் பண்றான். சொல்லப்போனா என்னை விட அவனை தான் அதிகமா பிரைஸ் பண்ணி பேசுறான் மாம். அப்படி என்ன பண்றான் அவன்? அதான் மாம் எனக்கும் புரியல. நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி gift வாங்கி கொடுக்குறேன். அதோட அவ கூப்பிட்ட உடனே போய் சேஃபா வீட்ல டிராப் பண்றேன். ஆனா அவன் ஒண்ணுமே பண்ணாம ஈஸியா பேர் வாங்கிடுறான். நீ முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா அவனை வேற விதமா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். இவ்ளோ தூரம் போக விட்டுட்டு இப்ப வந்து புலம்பிட்டு இருக்க? நீ சொல்றத பார்த்தா அவன் கவிதை சொல்லி பாட்டு பாடி ரொமான்டிக் ஹீரோ மாதிரி ராகினி மனசுல ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிருக்கான். ஆமா மாம். அந்த மாதிரி பிலிம் காட்டுற பசங்க மேல ஈஸியா அட்ராக்ஷன் வந்துரும். சரி, ராகினி வீட்ல அவனை பத்தி என்ன நினைக்கிறாங்க? அங்கேயும் அவனுக்கு நல்ல பேர் இருக்கு மாம். கம்பெனியோட பழைய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கும் அவன் தான் காரணமா. இப்ப புது யூனிட் கூட இவனாலதான் போடுறாங்களா. பேங்க்ல லோன் அரேஞ்ச் பண்றது, இப்படி வீட்ல பெருமையா பேசுறாங்கன்னு ராகினியே அடிக்கடி சொல்றா. எல்லாரோட குட் புக்லயும் இருக்காமா அவன். சோ ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஆளா தான் காட்டிக்கிறான். ஆமா மாம். இன்னைக்கு கூட என்விரான்மெண்ட் ஆபீஸ்ல கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்க போறான்னு சொல்லி கம்பெனிக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றான்னு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ரைட். நாளைக்கு தான் அந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷன். நம்மளையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. இன்னும் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கல. இது போதும். நாளைக்கு அர்ஜுனை விட நீ தான் பெஸ்ட்னு அந்த ஃபேமிலிக்கே புரிய வைக்கிறேன். எப்படி மாம்? அந்த பொடி பையன் எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கான். அவன் தான் அந்த புது யூனிட் ஓபன் பண்றதுக்கு காரணம்னு பெருமையா பேசுறாங்கல்ல.
இப்போ ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அதுல அவன் மேல இருக்கிற ஃபோக்கஸ் மாறி உன் மேல திரும்பும். என்ன பண்ண போறீங்க மாம்? அந்த ஜோனோட என்விரான்மெண்ட் ஆஃபீஸர் எனக்கு தெரிஞ்சவர் தான், சுகுமார்னு பேரு. அவர்கிட்ட பேசி விஷயத்தை சரி பண்ற. நாளைக்கு அந்த கம்பெனிக்கும் அந்த குடும்பத்துக்கும் நீதான் ஹீரோவா இருப்ப. ஆனால் ஈவினிங்கே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துடும். அர்ஜுன் சொன்ன மாதிரி 2% கம்மியாக தானே தராங்க? ஆமாண்ணே, அதனால தான் நம்ம மார்ஜின் கரெக்டாக இருக்கு. கார்த்தி, நாளையிலேருந்து நம்ம கம்பெனியில் 400 பேர் வேலை செய்ய போகிறாங்கடா. நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குடா. டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை கொண்டு வந்தது நமக்கு இப்போ எவ்வளோ யூஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்களேன். அப்புறம் நாளைக்கு காலைல ஷார்ப்பாக 9 மணிக்கு பூஜை ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் 10 மணிக்கு நம்ம ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க முடியும். டே அர்ஜுன், அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேல? இல்லை சார், வாங்கல. வாங்கலையா? டேய், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வாங்கணும்னு சொல்லியிருந்தேனே. என்னதுடா? என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்னு. கார்த்தி, அது இல்லாமல் புது யூனிட் ஆரம்பிக்க முடியாது. என்ன அர்ஜுன், நான் இன்னைக்கே போய் வாங்க சொன்னேன்ல உன்னை. சார், நாங்கள் போயிட்டு தான் சார் வரேன். அந்த ஆஃபீஸர் சர்டிஃபிகேட் தரமாட்டேன்னு சொல்கிறாரு சார். தரமாட்டேன்னு சொல்கிறாரா? ஏன்? வந்து இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, சுற்றுச்சூழலுக்கு கம்பெனியால் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி பாராட்டிட்டு தானே போனாங்க. ஆமாம் சார், போன உடனே சர்டிஃபிகேட்டை கொடுத்துடுவாங்கன்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் அந்த ஆஃபீஸர் இன்னைக்கு சைன் பண்ண முடியாது, இன்னும் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிறாரு சார். ஏற்கனவே 4-5 தடவை வந்து பார்த்துட்டு தானே போனாங்க. இதுக்கு மேலே என்ன பார்க்கணுமா? அதான் சார் எனக்கும் புரியல. நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். நாளைக்கு இன்னாகிரேஷன் வச்சிருக்கோன்னு சொல்லிட்டேன். அதை தள்ளி வைங்கன்னு அசால்ட்டாக சொல்கிறாரு. என்ன காரணம் சொல்கிறாரு? அது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு சார். முன்னாடியெல்லாம் ரொம்ப மரியாதையாக பேசுவார், இப்போ என்னடானா ஆட்டிடியூட் காட்டுறாரு. சர்டிஃபிகேட்லாம் தர முடியாது, எனக்கு வேலை இருக்கு, நீ வெளியே போன்னு பிடிச்சி தள்ளாத குறையா சொல்கிறாரு. சரியான காரணத்தை சொல்லாம ஏதேதோ பேசி மழுப்புறாரு சார். நம்ம சைட்லேருந்து கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியாச்சுல்ல? ஆமாம் சார், அவங்க கேட்ட எல்லாமே கொடுத்தாச்சு. அப்போ அந்த ஆளுக்கு என்னதான் பிரச்சனையா? ஒருவேளை காசு எதாவது எதிர்பார்க்குறாரா? தெரியல சார், அப்படி எதுவும் என்கிட்ட கேட்கல. ஆனால் நாளைக்கு ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாதுன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. என்னடா கார்த்தி இது? கடைசி நிமிஷத்துல நாள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிருக்காரு. புது யூனிட் ஆரம்பிக்க போறோம்னு பூஜைக்கு எல்லாருமே இன்வைட் வேற பண்ணிருக்கிறோம். அதெல்லாம் தள்ளி வைக்க முடியாதுடா. சார், நான் கெஞ்சாத குறைய கேட்டேன் சார், ஆனால் அந்த ஆள் மசியவே மாட்டேங்கிறாரு. நீ என்ன கம்பெனி ஓனரா, போயான்னு விரட்டுறாரு. ஓ, ஓனர் வந்து சொன்னதான் கேட்பாராமா? இல்லை இது சரியில்லையே. கார்த்தி வா, நம்ம முதல்ல நேரில் போய் பார்த்து சர்டிஃபிகேட் வாங்கி வந்துடுவோம். அண்ணே, அம்மா கிட்ட வேணா சொல்லி பேச சொல்லுவோமா? அம்மா கிட்ட இப்போ சொல்லணும், ஒருவேளை ஒரு தப்பா புரிஞ்சு வாய்ப்பு இருக்கு. முதல்ல நம்ம போய் என்ன எதுன்னு கேட்டு வருவோம். வா. சரிண்ணே, வா அர்ஜுன். வா அர்ஜுன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு அந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் தரதா சொல்லியிருந்தீங்க. சார், புது யூனிட்டோட இனாகிரேஷன் நாளைக்கு இருக்கு சார். இப்போ சர்டிஃபிகேட் தர முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன சார் ப்ராப்ளம்? என்ன கேட்டீங்க சார்? கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் தரதா சொல்லியிருந்தீங்க. எல்லாமே கிளியராக இருக்குன்னு உங்கள் டீம் வந்தப்போ சொல்லியிருந்தாங்க சார். ஆமாம் சொன்னாங்க. அப்புறம் ஏன் எங்களுக்கு இன்னும் சர்டிஃபிகேட் தரல? ஆமாம் தரல சார், சும்மா விளையாடாதீங்க சார். எதுக்கு இப்போ சர்டிஃபிகேட் தர மாட்டேங்கிறீங்க? சுற்றுச்சூழலுக்கு உங்கள் கம்பெனியால் ஏர் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன் எதுவும் பாதிப்பு வராமல் குறிப்பிட்ட அளவுக்குள்ளே தான் இருக்கணும் இல்லையா? அதெல்லாமே கரெக்டாக தானே சார் இருக்கு. நீங்களா சொல்லிக்கிட்டா எப்படி? அதை நான் தானே சொல்லணும். அதுக்கு தானே நான் சம்பளம் வாங்குறேன். இல்லை சார், அன்னைக்கு வந்து செக் பண்ணிட்டு எல்லாமே சரியாக தானே இருக்குன்னு சொன்னாங்க. சார், 4-5 தடவை உங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் டெசிபிள்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் எங்கள் சைட்லேருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணிட்டோம். அப்புறம் ஏன் சார் சர்டிஃபிகேட் தர மாட்டேங்கிறீங்க? டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு சந்தேகமாக இருக்கே. நானே நேரில் வருவேன், செக் பண்ணி பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். சார், லாஸ்ட் மினிட் நீங்கள் இப்படி சொன்ன எப்படி சார்? நாளைக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் வேறு வச்சுருக்கோம். அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? சார், உங்களுக்கு டவுட் இருந்தால் இப்போயே வந்து செக் பண்ணுங்கள் சார். ஹலோ, என்னென்ன உங்கள் கம்பெனி எம்ப்ளாயி நினச்சிட்டிங்களா? எனக்கு ஆர்டர் போடுறீங்க. எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் வர முடியும். 2 நாளோ 1 வாரமோ ஆகட்டும், அப்புறம் வரேன். இப்போ நீங்கள் கிளம்புங்க. சார், நாளைக்கு இன்னாகிரேஷன் இருக்கு சார். யாரை கேட்டுங்க வச்சிங்க? அதெல்லாம் மாற்றி சார், என்ன வைங்க. சார் விளையாடுறீங்களா? என்ன காரணம்னு கூட கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து இப்படி பேசுறீங்க. ஹலோ, என்ன ஓவரா சத்தம் போடுறீங்க? எனக்கு நீங்க ஆர்டர் போடாதீங்க. ப்ராப்பரா சர்டிஃபிகேட்லாம் வாங்கின பிறகு தான் இனாகிரேஷன் வைக்கணும். உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரிலாம் நான் நடந்துக்க முடியாது. சார், கோதை இண்டஸ்ட்ரீஸ்னா இதனால் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு பேர் எடுத்திருக்கோம் சார். பெர்ஃபெக்ட்டா இருக்கா இல்லையான்னு நான் பார்த்து சொல்லணும். சார், என்ன சார் ரீசனே சொல்லாம இழுத்து அடிக்கிறீங்க?
இனாகுரேஷனை வேணும்னே பிளான் பண்ணி ஸ்டாப் பண்ண பாக்குறீங்களா என்ன? அதை ஸ்டாப் பண்றதுல எனக்கு என்னங்க லாபம் இருக்க போகுது? என் வேலையை நான் சரியா பண்ணணும்ல. கேட்குற எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்டை தூக்கி கொடுத்துட முடியுமா? எனக்கு உங்க கம்பெனி மேல டவுட் இருக்கு. அதை வெரிஃபை பண்ண பிறகுதான் நான் சர்டிஃபிகேட் தருவேன். சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ். இங்க பாருங்க, உங்களுக்கு பதில் சொல்றதெல்லாம் என்னோட வேலை கிடையாது. பதில் சொல்லணும் சார். பப்ளிக் சர்வெண்ட் தானே நீங்க. பப்ளிக் கேட்டா பதில் சொல்லியே ஆகணும். அப்புறம் நான் மேல இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும், பாத்துக்கோங்க. தாராளமா போய் பேசுங்க. இப்போ இங்க இருந்து கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சார் என்ன சார் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க சத்தம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்படிதான் நான் பேசுவேன். உங்களுக்கு எல்லாம் பயந்து நிக்கணுமா என்ன? ஏய் கார்த்தி கொஞ்சம் அமைதியாடுறா. அண்ணே அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்காரு. ப்ராப்பரா ஏதாச்சும் பதில் சொல்றாரா பாருங்க. டேய் இது வேற எதுவும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். முதல்ல கிளம்பலாம் வா. போ சொல்றேன். என்ன பிரச்சனை இல்லை அவருக்கு? லாஸ்ட் மினிட்லயே இப்படி எல்லாம் பண்றாங்க. கார்த்தி கொஞ்சம் பொறுமையா இரு. இப்போ நமக்கு தான் வேலையாகணும். என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் வா. வா.